அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பேகன் மக்களின் இரகசிய சின்னங்கள் பாகம் 9. மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்துவம், இஸ்லாமியம் தவிர வேறு சில மதங்களை பின்பற்றுபவர்களும் காலம் காலமாக வாழ்ந்து வருகின்றனர். அவரின் ஒரு பிரிவினர்தான் பேகன் மக்களாவர். இவர்கள் பல தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய பூர்வகுடிகளானவர். சூதுவாது அறியாத நாட்டுப்புற மக்கள் எனவும் இவர்களை குறிப்பிடுவர். இந்த பேகன் மக்கள் நிறைய சின்னங்களை அக்காலம் முதல் பயன்படுத்தி வருகின்றனர். அத்தகைய சின்னங்கள் இரகசியமாகவே பாதுகாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் சிலவற்றை இங்கு விளக்குகிறேன். தேவைப்படுவோர் பயின்று பயன்பெறுங்கள். மிகச் சக்தி வாய்ந்த இந்த குறியீடுகள் பல வகையிலும் உங்களுக்கு பயன்படும். ஆற்றல் சின்னம், சக்தி சின்னம், மேஜிக் ஸ்ட்ரென்த். உடல் மனசக்தி பெற்றிட. நோயாலோ மன உளைச்சலாலோ அதிக உடல் உழைப்பாலோ இழந்த குறைந்த ஆற்றல் மீண்டும் பெற, பிறருக்கு சக்தி ஊட்ட, அலுவலகம், தொழிலகம், வியாபாரம் செய்யுமிடம், வீடு என அனைத்து இடங்களுக்கும் சக்தியூட்ட இச்சின்னம் பயன்படும். தனிப்பட்ட நபருக்கு ஆற்றல் தேவைப்படுமாயின் அவர் இந்த சின்னத்தை தேவைப்படும் போதெல்லாம் பார்த்து தியானித்து சக்தி பெறலாம். அல்லது வழக்கம் போல இரவு உறங்கும் முன் இச்சின்னத்தை பயன்படுத்திவிட்டு உறங்கலாம். வீடு, கடை, அலுவலகம், தொழிலகம் போன்றவற்றிற்கு சக்தியூட்ட வேண்டியிருப்பின் சற்று பெரிதாக இந்த சின்னத்தை வரைந்து சம்பந்தப்பட்ட இடத்தில் சுவற்றில் பொருத்தி வைக்கலாம். இச்சின்னத்திலிருந்து ஆற்றல் வெளியாவதை உணர வேண்டுமென விரும்புபவர்கள் இச்சின்னத்தின் முன்பாக 2 கைகளையும் நீட்டி உள்ளங்கைகள் படத்தை பார்த்தபடி ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி கவனித்தால் 2 உள்ளங்கைகளிலும் ஆற்றல் பரவுவதை உடனே உணரலாம். அடுத்தது பாதுகாப்பு சின்னம். பேகன் ப்ரொடெக்ஷன் சிம்பல். பேகன் மக்களின் சிறந்த சின்னங்களில் இந்த பாதுகாப்பு சின்னமும் ஒன்று. பாதுகாப்பு பெற்றிட பயணங்களின் போது பாதுகாப்பிற்காக வீட்டிலுள்ள பொருட்களின் பாதுகாப்பிற்கும் இது பயன்படும். பாதுகாப்பில்லாதது போல உணரும் எவரும் இந்த சின்னத்தை சிறியதாக வரைந்து உடன் வைத்துக் கொள்வது பாதுகாப்பையும் மனதைரியத்தையும் கொடுக்கும். வீட்டிற்கு பாதுகாப்பு அமைக்க நினைப்பவர்கள் வீட்டின் 4 புறமும் ஓரளவு பெரிதாக இதனை வரைந்து வைக்கலாம். சகல விதங்களிலும் பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்தது பண வரவுக்கான சின்னம். பேகன் மணி சிம்பல். பணத்தின் தேவை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அத்தகைய பணத்தை எளிதில் அடைய பேகன் மக்கள் பயன்படுத்திய சின்னத்தை இப்போது பார்ப்போம். மேற்கண்ட சின்னமே பேகன் மக்களின் பண வரவுக்கான சின்னமாகும். இதனை பச்சை நிறத்தில் வரைந்து தினசரி பார்த்து வருவதால் தேவையான எதிர்பார்த்த அளவு பணம் எளிதில் கிடைக்கும். சில சமயம் பொருளாகவும் பரிசாகவும் கிடைக்கலாம். பண வரவுக்காக பென்டகன், கப், தனவிருக்ஷா சின்னங்களை பயன்படுத்துவது போல பேகன் மக்களின் இந்த சின்னத்தையும் பயன்படுத்தி பயன்பெறலாம். உடல் பருமன் குறைய. பேகன் லாஸ் வெயிட். உடல் எடை சற்று கூடியதாக தெரிந்தால் அதனை சரி செய்ய ஆணும் பெண்ணும் ஏராளமான பொருளையும் நேரத்தையும் செலவு செய்கின்றனர். பலவித உடற்பயிற்சிகளிலும் ஈடுபடுகின்றனர். ஆனால் செலவின்றி சிரமமின்றி உடற்பருமனை குறைக்க பேகன் மக்களின் இந்த சின்னத்தை பயன்படுத்தினால் அதிக பருமனில்லாத ஆரோக்கியமான உடல் அமைப்பை பெறலாம். அடுத்தது பயணம். பேகன் டிராவல் சிம்பல். பயணம் செய்யும் முன்பும் பயணத்தின் போதும் இந்த சின்னத்தை பார்ப்பது, தியானிப்பது பயணம் சுகமாக அமையும், பாதுகாப்பாகவும் இருக்கும்.
பயணத்தின் நோக்கம் நல்லபடி நிறைவேறவும் பயன்படும். அது மட்டுமில்லாமல் ஏதேனும் பயணம் மேற்கொள்ள விரும்பினால் அதற்கான வாய்ப்பு உருவாகவும், பயணம் மேற்கொள்ள தடைகள் ஏற்படுமானால் அந்த தடைகள் விலகி பயண ஏற்பாடுகள் இனிதே நடைபெறவும் இச்சின்னம் உதவும். பேகன் மக்களின் இரகசிய சின்னங்கள் நிறைய உள்ளன. அவற்றில் முக்கியமான சிலவற்றை மட்டும் இங்கே கொடுத்துள்ளேன். பயன்படுத்துங்கள், பலன் பெறுங்கள். உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்களுக்கும் இது பற்றி எடுத்து கூறி அவர்களையும் பலனடைய செய்யுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவினால் பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்காக உதவும். நன்றி. ஆன்மீகம் மற்றும் சைக்கோ சிம்பாலஜி பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.